மதுரையில் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிய ராமகிருஷ்ணன் சந்தேகத்திற்கிடமான முறையிலே உயிரிழந்திருக்கிறார். குப்பை கிடங்கில் அவர் தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கிறார். அந்த மரணம் தற்கொலை அல்ல, படுகொலை என்று சந்தேகிக்கும் நிலையில் உள்ளது. ஆகவே அவருடைய மனைவி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று பிணக்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் நடைபெற உள்ளது. பாதிக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக மதுரை வந்திருக்கிறேன். அந்த கொலையில், அந்த மரணத்தில் மோட்டிவ், கொலைக்கான முயற்சி இருப்பதாக தெரிகிறது. எனவே வழக்கமான காவல்துறை விசாரிக்காமல் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவதற்கும், அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்க வகையில் ஏதும் இல்லை. அமெரிக்க பேரரசு நம் மீது விதித்திருக்கிற 50% வரி தொடர்பாக ஒரு மடைமாற்றம் செய்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு அல்லது பிரதமர் முயற்சிக்கிறார் என்கிற விமர்சனங்கள் இன்றைக்கு வெளிவந்துள்ளன. 28% இருந்த வரியை 40% அளவுக்கு உயர்த்தப்பட்ட நிலையும் இருக்கிறது. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு வணிகர்கள், எளிய மக்கள் பெரிதும் பயன்படப் போவதில்லை என வல்லுநர்கள் கூறியிருக்கிறார். தொடர்ந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து முக்கிய தலைவர்கள் வெளியே வராங்க. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என முக்கிய தலைவர் சொல்றாங்க. அதுக்கு பல்வேறு தலைவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பரபரப்பான அரசியல் கட்டம். இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ளே இந்த செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளார்கள். அவர் இன்று மனம் திறந்து பேசப்போவதாக சொன்னார். ஆனால் இன்னும் முழுமையாக அவர் மனம் திறக்கவில்லை என்று அவருடைய பேட்டியில் இருந்து தெரிய வருகிறது. யார் யாரை கட்சியிலே இணைக்க வேண்டும் என்பதை இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலாம். என்றாலும் கூட அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் என்கிற முறையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரிதும் மதிக்கிறது.